ஹாய் வணக்கம். நான் பார்ட்னி குமார். நான் தான் இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். தேட்டரில் பார்க்குறப்ப எனக்கு ரியலி ரொம்ப நம்மள தேட்டரில் பார்க்குறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுங்கள். அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட் நான் நினைக்கிறேன். ஆடியன்ஸ் ஆக்சுவலி இப்போ வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி படமாக நல்ல க்ரைம் த்ரில்லராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சீசா மூவி பார்த்துட்டு வந்திருக்கோம். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது மூவியில். எல்லாருமே வந்து ஃபேமிலிஸோட பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். கேம் அடிக்ஷன்னால என்னென்ன பாதிக்கிறாங்கங்கிறது காமிச்சிருக்காங்க. இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய மூவிஸ்லாம் ஃபன்னுக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள மூவி கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலிஸோடு வந்து பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவையான ஒரு மூவி. படம் உண்மையிலே சொல்லப்போனால் அரசாங்கத்தை செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்குண்ணா. ஆன்லைன் கேம்லாம் வந்து நிறைய மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. இது அரசாங்கம் கண்டுக்க மாட்டேங்குது. இங்கே தமிழ் தெரிஞ்ச மக்களும் கண்டுக்க மாட்டுறாங்க. நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போயிடுதுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அரசாங்கங்கள் பார்த்து ஒன்று அந்த ஆன்லைன் கேம் கம்பெனிக்காரன் தூக்குப்பட்டு சாகணும், இல்லை அரசாங்கம் பிரதமர் தூக்குப்பட்டு சாகணும். அந்த மாதிரி மக்களுடைய உயிர் அவங்களுக்கு பொறுப்பு இல்லை. இதனால் பணம் சம்பாதிச்சு பல குடும்பங்கள் அழிஞ்சு போயிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா தயவு செஞ்சு அரசாங்கம் இதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்கணும், நல்லா இருக்குண்ணா. நன்றிண்ணா. அண்ணா இது மியூசிக், நடிப்பு எல்லாத்தையும் தாண்டி நல்ல கருவாக இருந்ததுண்ணா. நல்ல கருவாக இருக்குண்ணா. இந்த கருவை பார்த்துட்டு எல்லாருமே இந்த மக்கள் திருந்த வேண்டியதில்லை, அரசாங்கம் திருந்தணும்ண்ணா. படம் நல்லா இருக்குப்பா. நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆன்லைன் ரம்மி பற்றி நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. எல்லாமே வந்து எப்படின்னா நல்ல இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக ஒரு படமாக இருக்குது நம்புகிறோம். படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நட்டி சாரோட இது கதை வந்து நம்ம இப்போ உள்ள இளைஞர் பசங்க கேமில் அடிக்ட் ஆகிடுறாங்க இல்லையா, அதை வந்து நல்ல ஒரு லைவாக இருக்குது. ஏன்னா ரொம்ப எந்த ஒரு தோல்வி வெற்றி அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் ஒரு கேம் வந்து சாதகமாக பசங்க சில்ட்ரன்ஸ் ரொம்ப இதாகுது. நிறைய விஷயங்களில் கல்வியிலேருந்து எல்லாம் நிறைய இம்ப்ரமேஷனான ஒரு இது படமாக இருக்குது. இல்லை கேம் விளையாடி இருக்கோம். பட் அன்னைக்கு உள்ள கேம்லாம் நார்மலாக நம்ம கோலி பொம்பரம் அந்த மாதிரி கேம்லாம் விளையாடும் போது அது தெரியல. இப்போ மொபைலில் கேம் விளையாடுறது எனக்கு பிடிக்கல. பட் நான் விளையாட மாட்டேன். பட் இந்த மொபைலில் அடிக்ட் வந்து நார்மலாக பெரிய பேரண்ட்ஸு இந்த குழந்தைங்க சாப்பாடு விட்டுறதுலேருந்து நிறைய விஷயங்கள்ல அப்படி இது பண்ணி பயங்கரமாக மொபைலுக்கு அடிக்ட் ஆகி கேமு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இதெல்லாம் தடுக்க வேணும். கண்டிப்பாக இந்த படம் வந்து நிறைய இம்ப்ரமேஷனாக இருக்குது. கண்டிப்பாக இதை பாருங்கள். இதை பார்த்தாவே நிறைய புரிஞ்சுக்க. நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். இப்போ ஃபேமிலியாக பார்க்கலாம். இப்போ இருக்க காலகட்ட பசங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட கதை. வீடியோ கேம்னால ரொம்ப கெட்டு போகிறத இதுவாக வருது. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ மீன் நான் சப்போர்ட் பண்ண தான் வந்தேன். பட் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரி ஒன் டிட் அ வெரி குட் ஜாப். பிகாஸ் பைப்போலான்றது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ அவங்க வந்து அது ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கேமிங்ன்றது வந்து எவ்வளோ இப்போது நம்ம சின்ன பசங்களாம் எப்படி அடிக்ட் ஆகி அதனால அவங்க லைஃப்லாம் எப்படி ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறையா நம்ம பார்த்துட்ருக்கோம். அது வந்து இந்த படத்தில் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் அட்லீஸ்ட் இந்த படத்தை பார்த்து ஒரு அவேர்னஸாவது வந்து அதை ஸ்டாப் பண்ணோம் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அது பண்ணுறது ரொம்ப ஈஸியே கிடையாது. லைக் ஒரு பைப்பராக இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நம்மளாம் அதை பார்த்துருக்க மாட்டோம். அது எல்லாமே மேக்கிங்காகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் கம் அண்ட் வாட்ச் இன் தி தியேட்டர்ஸ். உங்கள் சைடில் யாருன்னா இந்த மாதிரி அடிக்ட் ஆகியிருக்காங்க? நான் நம்ம கேள்விப்படுறது தான். லைக் ஸ்கூல்ஸ்லையோ காலேஜஸ்லையோ நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். டெஃபினட்டாக கேள்விப்பட்டு அவங்க லைஃபையே தொலைச்சதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம கேட்கும் போது ஐயோ இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் படம்லாம் வரும்போது இன்னும் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகி இது ஸ்டாப் ஆகணும் அவங்களுக்கும் ஒரு தோணும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பொங்கலோ சாங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. டான்ஸ் சாங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. கம் அண்ட் வாட்ச் இன் தி தியேட்டர்ஸ். தேங்க்யூ. சூப்பர் நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட் சோஷியல் மெசேஜ். எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். இட்ஸ் a very good social message, so everyone should watch it. It was very emotional. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ and good social message, so everyone should watch it. சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குது. இல்லை இது ஒரு விழிப்புணர்வு. இது நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம்.
நல்ல ஒரு இது ரம்மி கேம்லலாம் எப்படி அஃபெக்ட் ஆகுறான்றது நல்லா தெரியுது. இதில் நிறைய பார்க்குறது யூடியூப் அது இது நிறைய பார்க்குறோம்ல, அதுலேயே தெரியுது. ஆனால் இது நல்ல ஒரு விழிப்புணர்வு, இது ரொம்ப பிடிச்சிருக்கு.